ட்ரேடிங்ல நிறைய பேருக்கு இருக்கிற மெயின் டவுட் என்னன்னா, மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு எது பெஸ்ட் டைம் ஃப்ரேம்? இல்லன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எது பெஸ்ட் டைம் ஃப்ரேம்? இல்லன்னா இந்த சார்ட் பேட்டர்னுக்கு எது பெஸ்ட் டைம் ஃப்ரேம்னு நிறைய டவுட்ஸ் அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் யாருக்கு வரும்னா, நியூ ட்ரேடர்ஸ்க்கு தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் பத்தி சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒவ்வொரு டைமும் ப்ராஃபிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் ஃப்ரேம் ஏதாவது இருக்கான்னு அவங்க தேடிட்டே இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, மற்ற ட்ரேடர்ஸோட நம்ம நல்லா ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு சார்ட்டை பெட்டரா வியூ பண்றதுக்கு பெஸ்ட் டைம் ஃப்ரேம் இருக்கான்னு பார்ப்பாங்க. பட் உண்மை என்னன்னா, ஒவ்வொரு டைமும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பெஸ்ட் சிங்கிள் டைம் ஃப்ரேம்னு இல்லை. ஒவ்வொரு ட்ரேடர்ஸோட ட்ரேடிங் ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்து தான் நம்ம டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றது டிபெண்ட் ஆகும். இந்த வீடியோல அனலைஸ் பண்றதுக்கும் ட்ரேட் எடுக்கிறதுக்கும் உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்க்கும் ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கும். இப்போ அந்த ட்ரேடர்ஸோட ட்ரேடிங் ஸ்டைல் பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், மீடியம் டேர்ம் ட்ரேடர்ஸ், லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ஸ்கேல்பர்ஸ்லாம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஸ்டைல சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் மீடியம் டேர்ம் ட்ரேடிங் ஸ்டைல சூஸ் பண்ணியிருப்பாங்க. பொசிஷனல் ட்ரேடர்ஸ்லாம் லாங் டேர்ம் ட்ரேடிங் ஸ்டைல சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் பத்தி பார்க்கலாம். பொசிஷனல் ட்ரேடிங்லாம் லாங் டேர்ம் ட்ரேடிங். ஃபியூ மந்த்ஸ்ல இருந்து ஃபியூ இயர்ஸ் நீங்க அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ண போறீங்க. பொசிஷனல் ட்ரேடர்ஸ்லாம் வெறும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு மட்டும் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. போத் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சு தான் ட்ரேட் எடுப்பாங்க. நீங்க ஒரு பொசிஷனல் ட்ரேடரா இருக்கீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இங்க நீங்க கம்பெனிஸ் பத்தி சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். அப்போதான் கான்ஃபிடென்ட்டா லாங் டேர்முக்கு உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியும். இந்த ரீசனுக்காக தான் நிறைய நியூ ட்ரேடர்ஸ் பொசிஷனல் ட்ரேடிங் ஸ்டைல அவாய்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா தெரியும்னா நீங்க பொசிஷனல் ட்ரேடிங் ஸ்டைல சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேடிங் ஸ்டைலுக்கு பெஸ்ட் டைம் ஃப்ரேம் என்னன்னா 1 month, 1 week and 1 day. இதுல 1 monthங்கிறது ஹையர் டைம் ஃப்ரேமா நம்ம சூஸ் பண்ணிருப்போம். அண்ட் இதுல தான் முக்கியமான கீ லெவல்ஸ்லாம் நீங்க வந்து மார்க் பண்ணணும். 1 week டைம் ஃப்ரேம்ல நீங்க எஸ்எம்சி கான்செப்ட் அப்ளை பண்ணணும். அடுத்து 1 day டைம் ஃப்ரேமை உங்களோட என்ட்ரி டைம் ஃப்ரேமை செட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பத்தி பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்ல ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ் வந்து நீங்க ட்ரேடை ஹோல்டு பண்ணுவீங்க. நமக்கு ட்ரேடிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டெசிஷன் மேக்கிங் தான். அதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸ்விங் ட்ரேடிங்ல ரொம்ப டென்ஷனும் இருக்காது, ப்ரெஷரும் இருக்காது. ரொம்ப பொறுமையா டிசைட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டென்ஷன் ரொம்ப இருக்காது. ஏன்னா இங்க நீங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸை கம்பேர் பண்ணும்போது டெய்லி ட்ரேட் எடுத்துட்டே இருக்கணும்னு இல்லை. யாரெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டைலை சூஸ் பண்ணலாம்னா, இப்போ உங்களுக்கு சார்ட்டை பார்த்துட்டே இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுன்னா நீங்க ஸ்விங் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சார்ட் பார்க்கவே டைம் இல்லைன்னா நீங்க ஸ்விங் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு லாங் பீரியட் வந்து ஒரு ட்ரேடை ஹோல்டு பண்ண பிடிக்கலன்னா நீங்க ஸ்விங் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பொசிஷனல் ட்ரேடிங் லாங் டேர்முக்கு நம்ம அதை ஹோல்டு பண்றோம்ல, அது பிடிக்கலன்னா நீங்க ஸ்விங் ட்ரேடிங் சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க நியூ ட்ரேடரா இருக்கீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்விங் ட்ரேடிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்க தான் உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு நீங்க ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க. நிஃப்டி 50 ஸ்டாக்ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஸ்மால் குவான்டிட்டிஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ட்ரேடிங்ல நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும்னா உங்களை பத்தி உங்களுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு பெஸ்ட் டைம் ஃப்ரேம் என்னன்னா 1 day, 1 hour and 50 minutes. அண்ட் இங்கே நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் 1 டேயில் இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ஸ் மார்க் பண்ணுங்க. அண்ட் 1 hour சார்ட்டில் எஸ்எம்சி கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க. உங்களோட என்ட்ரி டைம் ஃப்ரேமா 50 minutes டைம் ஃப்ரேமை செட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க அண்ட் சடனாக ஆப்ஷன் பையிங்கை சூஸ் பண்ணிட்டு இங்கேயே நம்ம அழகாக ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸில் ட்ரேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபியூ மந்த்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன் பையிங்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இப்போ நான் இங்கே இந்த விஷயத்தை ஷேர் பண்ண காரணம் என்னன்னா, என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்ட நிறைய பேர் இந்த டவுட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. 2 years நான் சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடராக இருக்கேன். இப்போ ஆப்ஷன் பையிங் எடுத்தா என்னால் இதெல்லாம் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதே மாதிரி டவுட்ஸ் இருக்குன்னா இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டைல் வேற. இப்போ நீங்கள் ஆப்ஷன் பையிங் எடுக்கும் போது அங்கே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது ரிசல்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி பார்க்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்கை மாஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே அடிக்கடி டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் இப்போ காலையில் 9:15க்கு ஓப்பன் ஆகுதுன்னா 3:30க்கு க்ளோஸ் ஆகுது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸோட கோல் என்னன்னா ட்ரேட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கான ட்ரேடிங் செட்டப்பை ஃபைன் பண்ணணும். அடுத்து கரெக்டான டைமில் என்ட்ரி கொடுக்கணும், கரெக்டான டைமில் எக்ஸிட் கொடுக்கணும். ஏன்னா இங்கே அவங்க ஃபியூ மினிட்ஸ்லேருந்து ஃபியூ ஹவர்ஸ் கிட்ட அந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே வந்து எக்ஸிட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டே ட்ரேடிங்கில் அடிக்கடி நம்ம டிசிஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ இதுக்காக நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம அங்கே பண்ணிட்டு இருப்போம். இதுதான் முக்கியமான ரீசன்ஸ் நிறைய நியூ ட்ரேடர்ஸ் இந்த ட்ரேடிங் ஸ்டைலை சூஸ் பண்ணி லாஸ் ஆகுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வர நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே ஓவர் ட்ரேடிங்ல போய் முடியும். இப்போ நீங்க நியூ ட்ரேடரா இருக்கீங்கன்னா நான் ஏற்கனவே சஜஸ்ட் பண்ண மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் இல்லைனா ஸ்கேல்பிங் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்விங் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணுங்க. அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இன்ட்ராடே ட்ரேடிங்க்குள்ள வாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்ல நமக்கு இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா ஓவர் நைட் ரிஸ்க் இருக்காது. ப்ராஃபிட் ஆர் லாஸ் அன்னைக்கு நம்ம வந்து அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவோம்.
இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு பெஸ்ட் டைம் ஃப்ரேம் என்னன்னா 1 hour 50 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ். இதில் ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு உங்களோட என்ட்ரி டைம் ஃப்ரேமாக 5 மினிட்ஸ் இல்லைனா 50 மினிட்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா உங்களோட என்ட்ரி டைம் ஃப்ரேமாக 5 மினிட்ஸாக செட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை உங்களோட என்ட்ரி டைம் ஃப்ரேமாக செட் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம ஸ்கேல்பிங் பற்றி பார்க்கலாம். இதில் நம்ம ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து ஃபியூ மினிட்ஸ் வரைக்கும் தான் நம்ம இந்த ட்ரேடை ஹோல்டே பண்ணுவோம். ஸ்கேல்பர்ஸ்லாம் நிறைய ட்ரேட் எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 10லேருந்து 20 ட்ரேட் கிட்ட எடுப்பாங்க. அவங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மற்ற ட்ரேடிங் ஸ்டைலில் கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரேடிங் ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளால் சின்ன பிரேக் கூட எடுக்க முடியாது. அப்படியே ஃபுல்லாக உட்காந்து அந்த சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கே 10லேருந்து 20 ட்ரேட் கிட்ட எடுக்க வேண்டியிருக்கும். சப்போஸ் நீங்கள் நியூ ட்ரேடர்னா இந்த ஸ்கேல்பிங் அவாய்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேல்பிங்குள்ளே வாங்க. ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் ஃப்ரேம் என்னன்னா 15 மினிட்ஸ், 1 மினிட், 3 மினிட் இல்லைனா 5 மினிட். இதில் 50 மினிட்ஸ்ங்கிறது ஹையர் டைம் ஃப்ரேமாக செட் பண்ணியிருப்பாங்க. உங்களோட என்ட்ரி டைம் ஃப்ரேமாக 1 மினிட் இருக்கலாம், 3 மினிட்ஸ் இருக்கலாம், இல்லைனா 5 மினிட்ஸ் கூட இருக்கலாம். நிறைய ஸ்கேல்பர்ஸ் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணாமல் தான் ட்ரேட் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 10லேருந்து 20 ட்ரேட் கிடைக்கணும்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரேட் கிடைக்காது. ஸோ அவங்களோட என்ட்ரி டைம் ஃப்ரேம்லேயே முக்கியமான கீ லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதுலேயே அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 மெத்தடாக பண்ணிக்கலாம். ஒன்று மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 ட்ரேட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணாமல் என்ட்ரி டைம் ஃப்ரேம்லேயே நீங்கள் கீ லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரேட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா உங்களோட பெஸ்ட் டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அண்ட் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அதையும் கன்சிடர் பண்ணணும். உங்களுக்கான ட்ரேடிங் ஸ்டைலுக்கு பெஸ்ட் டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோ மட்டும் போதும். ஸோ பெஸ்ட் டைம் ஃப்ரேமை தேடுறதுலேயே நிறைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறதுல எந்த சீக்ரெட்டுமே கிடையாது.